மரியவில்சன் அவர்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னன்னா, இந்த நிதி அறிக்கை தமிழ்லயே படிங்கள். நான் கேட்ட வரைக்கும் தமிழ் தானே சார் படிச்சாரு? அப்படியா? சுக்கு மிளகு திப்பிலி, சுக்குமி லகுதி இப்பிலி அப்படின்னு சொன்னா அதை நான் தமிழ் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் ஆந்திரத்தை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். நான் அரசியலுக்கு வரலாமா என்பதை என்னுடைய ரசிகர்கள் சொல்லலாம். முதல்ல நீங்க ஆந்திரான்னு சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரலாம். அப்படியா சார்? ஓங்கோல்ல இருந்து வந்திருக்காங்க. ஓங்கோல் சரி. ரசிகர் மன்ற தலைவர் நீங்க விட்டீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒப்பாரி வச்சு அழுவாரு. புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. நீங்க ஏதோ தெய்வ மகன்ல சிவாஜி 3 ரோல்ல நடிச்சாரு, அந்த மாதிரி யாருமே உலகத்துல நடிக்க முடியாது. அதான் ஒண்ணும் இல்ல, பிச்சு உதறிடுவாரு. விஷயமே நீங்க எதுக்காகனே சொல்ல வேணாம். இல்ல அவருக்கு பாவம் நடுவில் ஏதோ கூட அவருக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு சொம்பு தலையில விழுந்துச்சு, அதனால அடிபட்டு புடைச்சு போச்சு தலையில. ஞாபகப்படுத்திட்டீங்க அந்த கொடுமையா சார்? பாரதியார் வீட்டுக்கு போனார் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. பாரதி யார் வீட்டுக்கு போனான்னு சொன்னா பாரதி பேர்ல நம்ம அனாவசியமா சண்டை. பிரியா அவர்கள் கூட போய் 1 மாசமா முதல்வரை பார்த்து, ஏன்னா முதல் நகராட்சி புரோட்டோகால் முதல் நகராட்சி கூட்டம் கூட்டுறதுக்கு முன்னால முதல்வரை போய் பார்த்து அனுமதி வாங்க. அனுமதி யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லப்படுது, அது ஒரு புரோட்டோகால். அது பட் அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். வழக்கமா அவங்க நிற்கும் போது எப்ப சிரிக்கணும், எங்க கை தட்டணும், 4 அடி தள்ளி பவுன்சர் மாதிரி பக்கத்துல நின்று அவர் சொல்லிட்டு இருந்தார். அவரே ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் ஐயா இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ராம்கி. இப்ப இன்னொன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1800 கோடி ரூபாய் ஒப்பந்தக்காரர்கள், அதாவது கார்பரேஷன், ஜிசிசி, கிரேட்டர் ஜெனரல் கார்பரேஷன், அவங்க இந்த பணி முடிஞ்சிருச்சு. திமுக பீரியட்ல முடிஞ்சதாக சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சான்னு தெரியாது, முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஒப்பந்தக்காரர்கள். அவங்களுக்கு எப்பவுமே அந்த பணி முடிஞ்சு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பணம் கொடுக்கறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். ரெண்டாவது அந்த பணம் பில்லெல்லாம் ரெடியா இருக்கும். இந்த செக் போடுற இடத்துல போய் ஒரு இக்கு வச்சாதான் அந்த செக்கு நவரும். இந்த செக்கெல்லாம் டக்குன்னு நவராது, அதுக்கு போய் ஒரு புஷ் கொடுக்கணும். அந்த புஷ் கரெக்டா கொண்டு போய் கொடுத்தப்புறம் தான் அது நகரும். அது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தேர்தல் வந்துருச்சு. அப்ப தேர்தல் வந்தா நீங்க எந்த பேமெண்ட் பண்ண முடியாது, சில சிக்கல்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி 1800 கோடி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு இந்த தாவேக அரசுல நிறுத்தி வச்சுட்டாங்க. நிறுத்தி வச்சா பரவாயில்ல, நான் கூட நினைச்சேன் நிறுத்தி வச்சா ஒரு கால் கஜானா காலின்னு வெள்ளை அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு அவரு மரியவில்சன் அதாவது கொரோனா போர்லாம் படிச்சாரு அவரு. நான் அவர்கிட்ட மரியவில்சன் அவர்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் என்னன்னா, ஐயா அடுத்த முறை தயவு செய்து அந்த அந்த நிதி அறிக்கை தமிழ்லயே படிங்கள். நான் கேட்ட வரைக்கும் அது ஒரு தமிழ் தானே சார் படிச்சாரு? அப்படியா? நிதிக்கு நீதின்னு படிச்சுட்டாரு. ஒரு தவறு. கொரோனா போர்னு சொன்னாரு. கொரோனா போராது தெரியல சார். கிருமியோட போர் பண்ற சார், கோவிடோட நம்ம போர் புரிஞ்சுதானே உயிரை காப்பாத்திக்கிறோம். கம்சனோட எப்படி அது மாதிரி எல்லாம் கரெக்ட். சுக்கு மிளகு திப்பிலி, சுக்குமி லகுதி இப்பிலி அப்படின்னு சொன்னா அதை நான் தமிழ் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் தமிழ் தான் சார். தப்பா சொல்றாரு. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா, அடுத்த தடவை தமிழ்ல இப்படி வச்சுப்போம். அது தமிழ் தான் வச்சுக்கிட்டா கூட ஐயா கொஞ்சம் என்ன மாதிரி பாமர மக்களுக்கு 84 கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் பக்கம் பேசுறது, அதை போய் அமைச்சர் பேசிட்டாருன்னா அதை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டை போட்டு அதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. 84 அது என்ன சார்? அந்த மாதிரி அவரு ஏதோ சொல்றாரு. 30 அது 30 தமிழ்ல 3 ஆணு ஒண்ணு இருக்குன்னா நான் நினைக்கிறேன் ஒரு கால் மூ கருணாநிதினு இருக்கிறதுனால அந்த மூ சொல்லக்கூடாதுன்றதுனால நூன்னு சொல்லிட்டார். 30ன்னு சொன்னா மூ கருணாநிதியை குறிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு அரசியல் காரணம் வச்சு 30ன்னு சொல்றாரு. சரி, நிதி அமைச்சர் அவர் எது சொன்னாலும் அது நீதியா தான் இருக்கும். ஆனா அது முன்னால பிடிஆர் தியாகராஜன் கூட தமிழ் படிக்க தெரியல அவருக்கு. ஆனா அவர் ஏத்துக்கிட்டோம் சார். அது ஏத்துக்கிட்டா அவரு இங்கிலீஷ்ல பேசினாரா அவ்வளவு நல்லா இருக்கும் அவரு. ஏன்னா அவர் ஏன்னா எனக்கு அவர் அவர் லேமன் பிரதர்ஸ்ல இருக்கும் போதே, நான் இந்தோனேஷியால இருக்கும் போதே எனக்கு அவர் பழக்கம் உண்டு. அரசியல்வாதியாக வருவதற்கு முன்னாலே அவர் ஒரு நிதி நிபுணர், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்னு சொல்லுவாங்க. அதனால
ஆனா வந்து அவரு திருமணம் பண்ணிக்கிட்டது வெளிநாட்டிலேயே சுவிட்சர்லாந்து அந்த பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அநேகமாக அமெரிக்கால தான் வாழ்ந்தாரு பல வருஷங்கள். அதனால இந்த தமிழ் படிக்கிற டச்சு விட்டு போச்சு, அதை ஏற்றுக்கொள்ளலாம். இங்கேயே நம்ம இங்கே இந்த நம்ம நாவலூர் ஈசிஆர்லேயே இருந்தார், ஜேபிஆர் இப்போ இன்ஸ்டியூஷனில் வந்து இயக்குனராக இருந்தார். அவர் ஒரு கால் எந்த மொழியில் பேசிகிட்டு இருப்பார் வீட்டிலன்னு தெரியல. இருந்தாலும் அடுத்த முறை நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா, ஐயா எங்களுக்கும் புரிகிற மாதிரி பேசுங்க. அதெல்லாம் கூட வேற ஒரு நிகழ்வில் கூட பேசினேன். ஐயா பாரதியார் வீட்டுக்கு போனார் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. பாரதி யார் வீட்டுக்கு போனான்னு சொன்னா பாரதி பேர்ல நம்ம அனாவசியமா சந்தேகப்படுற மாதிரி வந்தா இல்லையா? வேற லெவல் சார். பாரதி யார் வீட்டுக்கு போனா? ரெண்டுமே தமிழ் தான், ரெண்டுமே அர்த்தம் கொடுக்குதுதான். ஆமா. இதுல வேற நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவான்னா, சரியாதானே பிடிச்சிருக்காரு. இல்ல அது மட்டும் இல்ல, பாரதின்னு ஒண்ணு. அப்போ நீங்களும் பொதுவா பாரதினா மகாகவி பாரதி அப்படின்னு சுப்பிரமணிய பாரதி அப்படி நினைப்போம் நம்ம. இந்த சினிமா பத்திரிகைக்காரங்க இருப்பாங்க பாருங்க, அவன் நினைப்பான் நடிகை பாரதி அப்படின்னு அர்த்தத்துல எடுத்துட்டு பாரதி யார் வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லி, ஆமா அது ஏதாவது பாரதி யார் வீட்டுக்கு போனார் மர்ம ரகசியம் அப்படின்னு போட்டா அது ஒரே நாள்ல 1,00,000 வியூஸ் போகும் யூடியூப்ல. சும்மா நடிகை பாரதி படமும் போட்டு விட்டுருவான். அந்த மாதிரி இப்ப தள்ளாத வயசா இருக்கும். ஆனாலும் நம்ம ஜனங்களுக்கு வந்து நடிகை பாரதி யார் வீட்டுக்கு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆர்வம். பார்த்தீங்கன்னா பாக்கி எல்லாம் ஏதாவது கருத்துள்ள விஷயமா நம்ம கஷ்டப்பட்டு பேசுறோம் பாருங்க, இதை விட அது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 20,000 வியூஸ் 30,000 வியூஸ் ஏறும். அது அரசியல் மையப்படுத்திட்டு இருக்காங்க சார், இந்த 5 வருஷத்துல படுத்திடுவாங்க. ஆமா, அதாவது நமக்கு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு ஒரு பாலம் அமைத்து கொடுத்ததே தமிழ்நாடு தானே. அதுதான் நான் கூட சொல்லுவேன், என்டிஆர்லாம் இங்கேருந்து தான் போனார், பிரேம் நசீர் இங்கேருந்து தான் போனார், காந்தாராவு, நாகேஸ்வர ராவு எல்லாவும். அதாவது சினிமாவுக்கு போன சினிமாவில் இருந்துட்டு அரசியலுக்கு போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஆனால் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் ராகவா லாரன்ஸ் கூட நான் வரலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கார் அரசியலுக்கு. யார் வேணாலும் வரலாம். அதில் அவர் முக்கியமானது ஒன்று கேட்டிருக்காரு. அது என்ன கேட்டிருக்காருன்னா, அவருக்கு பெரிய பாசிட்டிவ் இமேஜ் இருக்குது. நிறைய அந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கெல்லாம் நான் வந்து உதவிலாம் பண்ணியிருக்காரு. அடிக்கடி ஃபோட்டோலாம் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துப்பார். அதெல்லாம் வந்து இருக்குது அவருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதாவது சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு ஒரு இருக்கு. நம்ம இந்த சமயத்துல போய் வந்து இந்த ஆந்திரத்துல ஒரு ஸ்ரீ ரெட்டின்னு ஒரு அம்மா வந்து இவரை பத்தி எல்லாம் பேசிச்சு. இவரை பத்தி முன்னாள் துணை முதல்வர், அப்புறம் நடிகர் விஷால், இவங்களெல்லாம் பத்தி இந்த கிரிக்கெட் காமெண்ட்ரி மாதிரி ராத்திரில இருந்து காத்தால வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ரொம்ப விவரமா பேசிச்சு. அதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது, அதை அனாவசியமா நம்ம பேசக்கூடாது. அது வேற. பேசிட்டீங்களா சார்? இல்லைங்க, பேசக்கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்துறோம். பேசி சொன்னீங்க. ஆமா, நம்ம அது எதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். அது நம்ம பேசல. அதனால இது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஆந்திராலேருந்து நான் ஆந்திரத்தை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன், நான் அரசியலுக்கு வரலாமா என்பதை என்னுடைய ரசிகர்கள் சொல்லணும். முதல்ல நீங்க ஆந்திரான்னு சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரலாம். அப்படியா சார்? ஓங்கோல்ல இருந்து வந்திருக்காங்க. ஐயோ, ஓங்கோல். சரி சரி. சித்தூர்ல இருந்து வந்திருக்காங்க சமீபத்துல. அப்ப இவரு வரக்கூடாதா? தமிழ்நாட்டுல இருக்கிற போன முந்தின அமைச்சரவையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் வந்து தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர்கள். நம்ம வந்து அந்த மாதிரி மொழி வித்தியாசம்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம தமிழ்நாடு வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. தமிழர்களை தவிர வெளியிலிருந்து வந்தார்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு. இங்க தமிழ்நாடு தான் வந்து 2ஆம் தர குடிமகன். மற்ற இடத்துல இருந்து வந்தவங்களா தான் நம்ம உடனடியாக அவங்கள வாழ வச்சிருவோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதெல்லாம் கரெக்டாக நம்ம வசனமெல்லாம் பேசிடுவோம். நம்ம கணியன் போன்ற வசனம்லாம் பேசிடுவோம். இதை வந்து நீங்கள் அவர் ராகவா லாரன்ஸ் கூட கேட்டிருக்காரு, நான் வந்து ஆந்திராலேருந்து ஆந்திரத்தை பூர்வீகமாக கொண்டவொன்னே அது டிக்கு. நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரணுன்னா ஆந்திரானாலே உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அவர் விக்கு வச்சுருந்தார் முன்னாள் முதல்வர். இப்போ உள்ள முதல்வரும் விக்கு தான் வச்சிருக்காரு. கூட சிகை அலங்கார நிபுணரை தனி விமானத்தில் பிரதமரை பார்க்கும்போது கூட்டு போனார். இது எதுக்கு லிங்க் பண்றீங்க? இல்லைங்க, தமிழ்நாட்டுல வந்து முதல்வர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதி, ஆந்திரான்றது ஒண்ணு, ஒன்னொன்னா டிக்
அவசரப்படாதீங்க. தமிழ்நாட்டுல முதல்வர் ஆகணும்னா என்னெல்லாம் தகுதிகள் அப்படின்னு சொல்லி ஒன்னு டிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரா டிக்கு. அடுத்தது விக்கு வைக்கணும். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் ரஜினியால வந்து ஒரு பீரியட்ல முதல்வரா, மூப்பனார் பீரியட்ல முதல்வரா வரா மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு, ஆனா வர முடியல. அவர் மட்டும் விக்கு வச்சிருந்தாரு, முதல்வராக இருப்பார். இதெல்லாம் வந்து அரசியல் நுணுக்கங்கள் தமிழ்நாட்டுல. சரி, ஆமா, அதை விட்டுருங்க. அவரு ரஜினி வர முடியல, அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. இவரு இப்ப ராகவா லாரன்ஸ் விக்கு வச்சிருக்காரா இல்லையா நமக்கு தெரியல. அது தெரிஞ்சுனா முடிவு பண்ணி. ஆமா, அது ஒரு கால் கன்ஃபார்ம்டா இருக்குன்னு சொன்னா அந்த 2வது டிக்கு வந்துரும். மற்றது அதான் நம்ம ஸ்ரீரெட்டி பேசக்கூடாதுன்னுட்டோம். ஸோ அது டிக்லயே வராது. அதை டிக்கு கணக்கில் நீங்க லிஸ்ட்ல எடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி எடுத்தீங்கன்னா நீங்க அவர் முன்னாள் துணை முதல்வரையும் வந்து அந்த அம்மா பேசியிருக்காங்க. நடிகர் விஷால் அவர்களையும், அவர் நடிகர் சங்கத்துல தலைவராக இருக்காரு. இன்னும் யாராவது பேசியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போனோம்னா சிக்கல்ல மாட்டி போனோம்னா அது நமக்கு வேண்டியது இல்லை. அது அவங்க வந்து அது ஆந்திர மாநிலத்து விஷயம். அந்த அம்மா ஆந்திர நடிகை. நம்ம அனாவசியமா அதை பத்தி கருத்து தெரிவிக்க கூடாது அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம மறுபடியும் தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுவோம். தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பு, தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது விட்டுருங்க. தினம் வந்து அப்போ இது வருது, இந்த ஷேர் பிரைஸ் வரும் பாத்தீங்களா, பங்கு சந்தை போட்டு லார்சன் அண்ட் டூப்ரோ இவ்வளோ, இது இவ்வளவு, இது இவ்வளவு, ஸ்டேட் பேங்க் ஷேர் எவ்வளவு அப்படின்னு வரா மாதிரி. அது மாதிரி இப்போ வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பொதுவாக நடந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து அந்த அரசு இந்த அரசுலாம் பார்க்கல. நம்ம தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்கு. காவல்துறை அதை எப்படி டீல் பண்ணுது, இதுதான் மக்களுக்கு வந்து அவசியமான விஷயமே தவிர யார் அரசு, எந்த அரசு, யார் அந்த சார், நாங்க யார் அந்த சார்னு அப்ப ஆரம்பிச்சதுக்கே இன்னும் நாங்க இவ்வளவு வருஷம் ஆச்சு, நாங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு நாளும் சார்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க. நம்ம அது விட்டுடுவோம். குற்றங்கள் குறைய வேண்டும் என்று நம்மளுடைய எதிர்பார்ப்போடு நம்ம நிறுத்திக் கொள்வோம். இப்ப சேப்பாவுக்கு என்ன வரும்னா, சேப்பாவுக்கு அந்த 1800 கோடி நிறுத்தி என்ன பண்ணிட்டாங்க, மறு ஆய்வு பண்ணி பணிகள் வந்து நிறைவடைந்திருக்கிறதா, சரியாக செய்திருக்கிறார்களா என்று பார்த்துதான் இந்த 1800 கோடி கொடுப்பேன்ட்டாங்க இந்த புதிய அரசு. இப்படி சொன்னாலே சிக்கல் வருமா வராது? கண்டிப்பா சார். பல இடங்கள்ல வந்து தார் ரோடு போட்டா கையில அப்படி எடுத்தா மைதா மாவு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் இருந்தது. கையெழுத்து போட்டோமா காசு வாங்கணுமான்றப்ப வேலை செய்ய சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி. ரோடே போடாம இங்க இதுல இந்த பல்லாவரம் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு பாலம் கட்டிட்டாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டாலும், அதாவது சிஎம்டிஏல கட்டண அப்ரூவல் கொடுக்கலான்றான், நகராட்சியில் கட்டண அப்ரூவல் கொடுக்கலான்றான், வனத்துறையில கொடுக்கலான்றான், நெடுஞ்சாலைத்துறையில் கொடுக்கலாம். ஆனா யார் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு தெரியல. 3-5 கிலோமீட்டருக்கு தனியார் இதுல ஒரு தனியார் இதுல யாரோ ஒருத்தர் வந்து கட்டிட்டாரு. பாருங்க, அவன் 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு பாருங்க. தமிழ்நாடு திட்டங்களை வந்து நிறைவேற்றதுல எந்த அளவுக்கு தெரியாமையே திட்டங்கள் நிறைவேறுது பாருங்களேன். அதுல வந்து அந்த பாலம் கட்டுறதுல வந்து பொது இடங்கள்ல, அரசு நிலங்கள்லாம் தாண்டி பொதுமக்களுடைய இடங்களுக்கு மேலேயும் பாலம் கட்டுறான். இப்போ உங்க நிலம் அங்க இருக்கு, பட்டா எல்லாத்துக்கு மேலேயும் பாலம் போயிடுது. அவன் நாளைக்கு ஒரு கால் வரணும்னா அதுக்கு வீடு கட்டிக்கிட்டு உள்ளே அவன் எப்படி வெளியே வருவான்னு தெரியாது. இப்படி வந்து நம்ம வந்து ஒரு அந்த என்ன சொல்றது, அந்த சுதந்திரம் இருக்கு நமக்கு. அது அந்த போன ஆட்சியில இருந்தது. அந்த வகையில் இந்த 1800 கோடி இப்போ வந்து நிறுத்தி வச்சுட்டாங்கன்னு வைங்க, இது சிக்கல். அவன் என்ன பண்ணுவான், போன ஆட்சியில யாருக்கு பணம் கொடுத்தோம் அதை வெளியில சொல்லுவான், வருது வரல கொடுத்ததை வெளியில சொல்லுவான், திருப்பி கேட்பான். திருப்பி அரசியல்ல அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுங்கிறது பழக்கமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அடுத்த முறை பாத்துக்கலாம், இல்ல இந்த இப்போ பாருங்க, இந்த தனியார் பள்ளிகள் வந்து சொல்லிட்டாங்க, வந்து திமுக ஆட்சியில இருக்கும்போது புதிய 30 லட்சம் வரும். அப்புறம் ரினியூவல், அதாவது மறு பதிவு பண்ணும்போது NOCக்கு 5 லட்சம் வாங்கினாங்க. பைசா செலவு பண்ணல, இப்போ செலவு பண்ணல கொடுத்துட்டாங்கன்னு. அப்புறம் விசாரிச்சா சொன்னாங்க, முன்னாள் ஒரு அமைச்சர் ஒருத்தருக்காரு, அவர் வந்து அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர், அவர் கூட ரசிகர் மன்ற தலைவர், நீங்க விட்டீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு ஒப்பாரி வச்சு அழுவாரு. புரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. நீங்க எங்கேயாவது வந்து அழணும்னு சொன்னா கூப்பிட்டு விட்டீங்கன்னா போறோம், மேட்ரே சொல்ல வேணாம், சார் ஒரு 10 நிமிஷம் வந்து அழுதுட்டு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பிச்சு உதறிடுவார்.
நீங்க ஏதோ தெய்வ மகன்ல சிவாஜி 3 ரோல்ல நடிச்சாரு, அந்த மாதிரி யாருமே உலகத்துல நடிக்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பிச்சு உதறிவிடுவார். விஷயமே நீங்க எதுக்காகனே சொல்ல வேணாம், சார் ஒரு 10 நிமிஷம் வந்து அழுதுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு அழுதுட்டு போவார். அவர் வந்து தனியாக தேனாம்பேட்டையில் ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்களோட ஆட்கள்லாம் வச்சு வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்களா இப்போ செய்தி வருது. அது வாயில மண்ணு விழுந்துருச்சு இந்த மாதிரி வாங்குறதுல. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த தனியார் பள்ளிகள் அந்த மாதிரி இந்த 1800 கோடி ரூபா இப்போ இந்த தனியார் பள்ளி என்ன பண்ணாங்க, ஆட்சி மாற்றம் வந்த உடனே திமுக இருக்கும்போது வாங்கினாங்கன்றது இப்போ வெளியே சொல்லிட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த 1800 கோடி ரூபா பணம் வரலன்னா கோவத்தில் அவங்களும் அந்த எரிச்சல்ல கோவத்தில் கண்டிப்பாக வெளியில வரும். இதை தவிர 3000 கிலோ தங்கம் வந்து கோயில்களில், இந்து கோயில்களில் எலி கிடைச்சதா சார்? அது தெரியாது. சர்க்காரியா கமிஷன்ல வரும்போது சர்க்கரையை வந்து எறும்பு தூக்கிட்டு படிச்சு அந்த கோணிப்பையெல்லாம் வந்து கரையை அரிச்சிருச்சு. அப்புறம் கூவத்துல முதல்ல வந்துருச்சு. அந்த மாதிரி வகையில இது வந்து அநேகம் எலியா பெருச்சாலியா மூஞ்சூரா சாப்பிடும் எலி உலகத்திலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க நிறைய எலியை பார்க்கும்போது அடுத்த தடவை நீங்க அப்படியே மின்னிச்சு அப்படின்னு சொன்னா அது கோயில் தங்கத்தை சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கோயில் எலி, அது திராவிட எலி. அது அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கு. இது இந்த 3000 கிலோ தங்கம் காணும் அப்படிங்கிற வழக்கம் இது விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது வந்ததுனால் சேப்பா 2 பேருக்கும் பிரச்சனை. ஒருத்தர் வந்து இப்போ அப்ஸ்காண்டிங்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் வந்து ஏற்கனவே அப்ஸ்காண்டிங்க. சட்டசபைக்கு வந்தாரே சார் ஒரு நாள்? இது வந்தாரு. அப்ஸ்காண்டிங்னா அவ்வளவாக காணப்படுவதில்லை. முன்னால ஆனா பாத்தீங்கன்னா டெய்லி போயிட்டு அங்க போயிட்டு கையெழுத்து போட்டு வருவாங்க. இல்லைங்க, இதனால தானுங்க. இல்ல அவருக்கு பாவம் நடுவுல ஏதோ கூட அவருக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு சொம்பு வந்து தலையில விழுந்துச்சு, அதனால அடிபட்டு புடைச்சு போச்சு தலையில. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, அந்த கொடுமையா சார் கேக்குறீங்க? ஒரு சொம்புனா எவ்வளவு வெயிட்டா இருக்கும்? பித்தளை சொம்பா சார்? பித்தளை சொம்ப தூக்கி அடிச்சா படலன்னாங்க சார். படல் மேல படல, நான் எவ்வளவு அடி ஜர்க்கு வாங்கிட்டாரு அப்படின்னு வெளியில சொல்றாங்க. ஆனா ரொம்ப நாள் காணாம போனது காரணம் மண்டையில அடிபட்டு இவ்வளவு பெருசு புடைச்சிக்கிச்சான். வெளியில வந்தா வந்து ஓடி போகும்போது தானே அடிச்சாங்க. அப்ப எப்படி மண்டையில வந்து அடிக்கும்? பின்னாடி தானே அடிக்கும். ஆட்சிக்கா யோசிங்களேன், அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு ஓடுறாரு, அப்ப எடுத்து அடிக்கிறாங்க. அது எதை எடுத்து அடிக்கிறாங்கன்னு திரும்பி பாக்குறதுக்காக திரும்பி இருக்கலாம் இல்லையா? சரி சார், அது பிளாஸ்டிக்கா, ஒரு கால் பிளாஸ்டிக்கா இருந்தா வந்து பிரச்சனையே இல்லை, கேட்ச் பிடிச்சிடலாம். பித்தளைன்னு அது தெரிஞ்சு நம்ம தப்பிக்கிறதுக்குள்ள ஆச்சு 1.5 கோடி ரூபா போடுறாங்க. டம்ளர் பிளாஸ்டிக்ல வச்சிருப்பாங்களா சார்? யோசிக்கலாம்ல சார், இதுவும் லாஜிக் அடிக்குது சார். இல்லைங்க, நம்மளுடைய பாதுகாப்புக்கு அது பிளாஸ்டிக்கா இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வந்தா தப்பு இல்லை, பாதுகாப்பு எண்ணம். அது பித்தளை சொம்பா போச்சு. அதனால வந்து பித்தளையா வெங்கலமான்னு தெரியல, ஒரு வீட்டுல வச்சிருப்பாங்க. வெள்ளியா இருந்தாலும் வெயிட்டா இருக்கும், அது ஒன்றும் இல்லை. இல்ல வெள்ளியா அடிக்க மாட்டாங்க, ஏன்னா தெரியும்ல, கேஷ் பிடிச்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. வெள்ளியா இருந்தா டப்புன்னு சொம்பு திரும்பி வரும். அடிச்சாலும் பரவாயில்ல, ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு போயிடுவாங்க. அடிச்ச சொம்பு நான் வந்து இதை வந்து நான் ஞாபகார்த்தமா உங்களுக்காக வச்சு கையால் கூட்டு உங்களுக்காக நான் வந்து அதை வந்து மேடம், நான் உங்களுக்காக நான் அதை வந்து ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போடுவாங்க வெள்ளி சொம்பார்த்த. அதனால வெள்ளியா இருக்காது, வெங்கலமோ பித்தளையோ இருக்கும். அதனால வந்து அந்த 3000 கிலோ விஷயமும் இப்போ வந்து வெளியே வருதுன்னு சொல்றாங்க. இது வந்ததுனால் இதுவும் வந்து சேப்பா 2 பேருக்கும் இது மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தா இருக்கும். அதனாலதான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் கூட போய் 1 மாசமா முதல்வரை பார்த்து ஒரு முறையாக வாழ்த்து தெரிவிச்சு, ஏன்னா முதல் நகராட்சி பின்பற்றல புரோட்டோகால் வந்து முதல் நகராட்சி கூட்டுறதுக்கு முன்னால முதல்வரை போய் பார்த்து அனுமதி வாங்கணும். அனுமதி யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லப்படுது, அது ஒரு புரோட்டோகால். அது கூட பண்ணாம இருந்தாங்க. பட் அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். வழக்கமா அவங்க நிற்கும் போது எப்ப சிரிக்கணும், எங்க கை தட்டணும், அதை 4 அடி தள்ளி பவுன்சர் மாதிரி பக்கத்துல நின்று அவர் சொல்லிட்டு இருந்தார். அவரே வந்து அந்த சொம்பு பிரச்சனையினால, ஏதோ ஒரு பிரச்சனையினால, அதனால வந்து அவர் வந்து கண்ணில் படலை அவரு. அப்ப அவங்களுக்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கல. யாராவது கரெக்டாக கைடு பண்ணால் அவங்க அது மாதிரி செய்வாங்க. முன்னால் கூட பார்த்தீங்கன்னா முதல்வர் வண்டியில் சைடில் அந்த இதில் தொத்திக்கிட்டே போனாங்க. ஆமாம்,
அப்போல்லாம் அவர் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இவரும் தொத்திட்டு நின்று இருப்பார். அந்த கைடன்ஸ் கரெக்டாக இருந்தது, அப்போ கரெக்டாக பண்ணாங்க. இப்போ கைடன்ஸ் இல்லை, அவங்கள குறை சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் இது இப்போ இருக்கு. சேப்பா 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை போக போக நம்ம எப்படி நடக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் யாராவது இந்த மாதிரி இனிஷியல் இந்த மாதிரி பேர்களில் வரவங்கிறத தயவு செஞ்சு பேரை மாற்றிருங்க. இந்த பேர் ராசி கொஞ்சம் சிக்கலாக இருக்குது போல இருக்குது. வேறு யாராவது இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. இப்படி யாராவது இருந்தால் நீங்கள் தயவு செய்து பேரை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா இதனால தான் பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் முதல்வர் அவர்களை, அதாவது முன்னாள் முதல்வர் அவர்களை தோற்கடித்த இந்த VS பாபு, அவருக்கு பாருங்க அமைச்சர் கொடுக்கல. அங்கே பாபு வருதா? கரெக்ட். அவருக்கே அமைச்சர் கொடுக்கல. ஏன்னா VS சேவல்ல VSன்னா ஒரு காலம் ஏதாவது ஒரு சேன்னு வரும்போது தமிழ்ல வரும்போது வரும். கரெக்ட். நீங்க அந்த மாதிரி சேகர் பாபு, செந்தில் பாபுன்னா இங்கிலீஷ்ல எஸ் தான் வருது, தமிழ்ல வரும்போது சே வருது. அதனால தான் கொடுக்கல. அதனால பாத்தீங்கன்னா அவரு கூட முதல்வர் விஜய் மாதிரியே ஒரு டூப் ஒருத்தரை தயார் பண்ணி அவரை கூட்டிட்டு போய் வேன்ல நிக்க வச்சு நன்றி தெரிவித்து கூட்டம் வந்தாரு. இல்லைன்னா அவர் அமைச்சராக இருக்கணும். ஏன்னா முன்னாள் முதல்வரை தோற்கடித்தவர் என்பது ஒரு பெருமை. அது ஏன்னா இந்த SB குறில் நெடிலுக்கு இடையில இவர் வந்துருவாரோ SB லிஸ்ட்ல வந்தாலே சிக்கல் அப்படின்னு ஒரு ராசி தமிழ்நாட்டுல அநேகமா இந்த ஜோசியம் சொல்லி இருக்கிறதுனால ஜோசியம் சொன்னது அநேகமா மலையாளத்துல இருந்து ஒரு பணிக்கார் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்டிட்டாவும் இருக்கலாம். பண்டிட்டு ஜோசியம் எவ்வளவு தூரம் பழிக்கும் தெரியல. அவர் பிரியங்கா காந்தி பிரதமர் ஆவார் 2019 சொன்னாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் 2021 முதல்வராகி 20 வருஷம் முதல்வராக இருப்பாருன்னு சொன்னார் அவரு. ஸோ பண்டிட் ஜோசியம் எப்படி பழிக்கும்னு நமக்கு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த அரசியல்வாதியுமே தமிழ்நாட்டு ஜோசியர்களை நம்ப மாட்டாங்க. நீங்க அதனால்தான் அந்த பண்டிட்டே பார்த்தீங்கன்னா வெற்றிவேல்னு வச்சிருந்தாங்க, யாரும் கண்டுக்கல. அங்க போய் என்ன பண்ணாரு, ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படின்னாரு. டெல்லியில வச்சு பெரிய ஆளு. அப்புறம் ஐரோப்பாவுக்கு போனாரு, ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், ஐரோப்பால கிளிக் ஆயிட்டாரு. நீங்க அப்ப வெறும் வெற்றிவேல்னு வச்சா நாம ஒரு ஆளு ஜோசியெல்லாம் பழிக்காது, விட்டுருவாங்க. பணிக்கர், மேனன், நம்பூதிரி நம்புவாங்க. இன்னும் தாண்டி போக பண்டிட் வெற்றி வரும்போது வெற்றி. சோ இதுதான் அவரே பாப்பார்ல ஜாதகம். அப்ப பேர் மாற்றம் தேவையான அவரே வரல. ஆனா ஒன்னும் பாவம் அவருக்கு அரசு வேலை கிடைக்காதுன்றதை மட்டும் கணிக்கிறது. அலுவல்களுக்கு இடையில அது கணிக்க முடியல. இல்ல, ஒரு நாள் கிடைச்சது. முதல் நாள் ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க, மறுநாளைக்கு மாத்திட்டாங்க. ஸோ அவருக்கு யாரோ ராசி சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அரசு பதவியில் இருப்பீர்கள். அவர் என்ன நினைச்சிட்டாரு, என்னைக்காவது ஒரு நாள் நான் அரசியல் பதவிக்கு அப்படின்னு நினைச்சாரு. வாழ்க்கையில் அவருக்கு தெரியல, ஒரு நாள்ங்கிறது உண்மையில ஒரே நாள். சரி சார், உன்னை நான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரே நாளோட முடிஞ்சு போச்சு. ஹாப்பி எண்டிங். பல்வேறு தகவல்கள், சேப்பாக்குனுடைய எதிர்காலத்தை பத்தின ஆருடமாகவும் பூடூடமாகவும் நிறைய தகவல் சொன்னீங்க. தகவலுக்கு நன்றி சார். மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.